இந்த டிஷ்ஷுக்கு என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். துவரம் பருப்பும் பாசி பருப்பும் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம குக்கரில் இப்படி சேர்த்துடலாம். தண்ணியோடு சேர்த்துறேன். கழுவிட்டு ஊற வச்சனால நான் தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு 4 தக்காளி பழுத்த தக்காளியாக அதில் போடுறேன். இது வந்து சக்கரை பூசணி. சக்கரை பூசணி வந்து ஒரு சின்ன துண்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகா. இது வந்து பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. இது இப்போ வந்து சீசனில் வந்து நல்லா முருங்கைக்காய் கிடைக்கிது. அதனால் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி, அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி போட்டுங்க. இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி போட்டு தண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் விடுங்க. இந்த சாம்பார் வச்சோம்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. அதை நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன். சாம்பாருங்க கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லித்தழையை போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம சாம்பாரை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகும் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தில் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் கெட்டி பெருங்காயம், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வத்தல் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து சாம்பாரில் ஊற்றிடுங்க. சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.